வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் தமிழகத்துல போராட்டங்கள் எக்கச்சக்கம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா செவிலியர்கள் ஒரு பக்கம், தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம், இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் ரெண்டு பேருமே போராடினாங்க. குறிப்பா இந்த எக்மோர் சுத்தி உள்ள பகுதியில போராடினாங்க, டிபிஐ வாசல்ல. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற காவலர்கள் அந்த ஆசிரியர்கள் மேல ரொம்ப கடுமையா நடந்துகிட்டாங்க. ஏன் அப்படி நடந்துகிட்டாங்க? காவலர்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா போராட்டத்துல காவலர்களுடைய அத்துமீறல் அதிகமா இருக்கு. தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், செவிலியர்களா இருக்கட்டும், இப்போ நடந்த இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தையும் காவலர்கள் ரொம்ப கடுமையா நடந்துகிட்டாங்க. குறிப்பா பெண்கள் எல்லாம் அவர்களுடைய உடை விலகுவது கூட இவங்க பெருசா பொருட்படுத்தாம குண்டு கட்டா தூக்கிட்டு போய் பேருந்துல ஏத்துறது, பேருந்து அடியில போடுறதுன்ற மாதிரி ஒரு காட்டாட்சித்தனமா நடந்துகிட்டாங்க. ஏன் இந்த காவலர்கள் இப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த பேப்பர்ல, நாளிதழ்ல ஒரு ஸ்டோரி ஒண்ணு வந்திருந்தது. என்ன அப்படின்னா ஆடலி முறை பற்றி. அதாவது பாத்தீங்கன்னா காவல்துறையில தொடர்ச்சியா இந்த ஆடலி முறைன்றது நிகழ்ந்து கொண்டே இருக்கு. இப்போ சமீபத்துல பொறுப்பு டிஜிபியா பதவியேற்ற அபய்குமார் சிங் அவர்கள் கூட என்ன சொன்னாருன்னா, நாங்க ஆடலி முறையெல்லாம் வாபஸ் வாங்கிட்டோம், இப்ப எங்க கிட்ட ஆடலி முறைலாம் இல்ல, ஒழிச்சிட்டோம், ஆடலி முறையே ஒழிச்சிட்டோம்னு சொன்னாரு. ஆனா இன்றளவும் காவல்துறையில் ஆடலி முறை நடைபெற்று கொண்டேதான் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணமா டைஷா அப்படின்ற அந்த சொசைட்டில, கோஆபரேட்டிவ் சொசைட்டில ஏகப்பட்ட உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த சொசைட்டிலே பாத்தீங்கன்னா காவல் ஆணையர் வீட்டுல 6 நாய் வளர்க்குறாங்க. அந்த 6 நாயை வளர்க்கறது யாருன்னா ஒரு காவல்துறையை சேர்ந்த தலைமை காவலர் தான் அந்த 6 நாயை வளர்க்குறாரு. ஒரு நாய்க்கும் ஒரு தலைமை காவலர். அந்த மாதிரி காவல் ஆணையர் வீட்டுல, எஸ்பி வீட்டுல, டிஜிபி வீட்டுலன்னு சொல்லி இவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை குளிப்பாட்டுறது, பல்லு தேய்ச்சி விடுறது, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, அந்த ஸ்கூல்ல இருந்து திருப்பி கூட்டிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் தலைமை காவலர்கள் செஞ்சாங்கன்னா அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மன உளைச்சல் இருக்கும்? ஏன்னா அவங்க வந்தது போலீஸ் வேலைக்கு வந்தாங்க. ஆனா ஒரு அதிகாரி வீட்டுல காய்கறி வாங்குறதுல இருந்து துணி துவைக்கிற வரைக்கும் அந்த வேலையெல்லாம் அந்த காவலர்கள் செஞ்சாங்கன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு பாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு காவலர்கள் இந்த போராட்டம் டைம்ல என்ன பண்றாங்கன்னா அந்த கோபத்தையும் வெறுப்பையும் யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம இந்த போராடக்கூடிய அப்பாவி மக்கள் மேல காட்டுறாங்க. அந்த மக்கள் தேர்தல் வாக்குறுதியை எதிர்த்துதான் போராடுறாங்க. தேர்தல் வாக்குறுதி 181, தேர்தல் வாக்குறுதி 311. இதன் அடிப்படையில தான் இந்த இடைநிலை ஆசிரியர்களும் பகுதி நேர ஆசிரியர்களும் போராடுறாங்க. அதை கவனத்துல கொள்ளாம இந்த ஆடலி முறையில இவங்க உயர் அதிகாரி கிட்ட இருந்து வர அழுத்தத்தின் காரணமாக இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த மாதிரி ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க. நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த ஆடலி முறை பற்றி பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம், அந்த புகார்கள் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சில புகார்கள் வந்திருக்கு. அந்த புகார் சங்கர் ஜிவால் அவர்கள் கிட்ட வந்திருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அதை சிபிசிஐடி கிட்ட அந்த வழக்கை மாத்தி இருக்கிறாரு. உடனே அந்த வழக்குல விசாரிச்சு யார் இந்த மாதிரி புகார் கொடுத்தா எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்கும்போது அந்த புகார் மனுதாரர் என்ன சொல்றாருன்னா, டைஷாவில உயர் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல ஆடலி பின்பற்றப்படுது, அதுல தலைமை காவலர்கள் உட்பட நிறைய காவலர்கள் நாய் மேய்க்கிறது, அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடுறது, அவங்க காரை துடைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை நீங்க எதன் அடிப்படையில சொல்றீங்க, உங்ககிட்ட எதனா ஆதாரம் இருக்கான்னு அந்த மனுதாரரை அந்த சிபிசிஐடி விசாரணை பண்ற அதிகாரி கேட்கும் போது, என்கிட்ட ஆதாரம் இருக்கிறது இருக்கட்டும், டைஷாவில பாத்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜ்ல பாருங்க, என்கிட்ட ஆதாரம் இருந்து நான் கொடுத்துட்டாலும் அதை நீங்க அழிச்சிடலாம். ஆனா அந்த டைஷால இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை உங்களால அழிக்க முடியாது. ஏன்னா ஹையர் ரேங்க் ஆபீசர்ஸ் இருக்கிறதுனால அந்த ஃபுட்டேஜை அழிக்க கூடாதுன்றது ஒரு ரூல்ஸே இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க, டைஷால இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க, எத்தனை தலைமை காவலர்கள் நாய் பிடிச்சுக்கிட்டு போறாங்க, நாய் மேய்க்கிறாங்க அப்படின்ற விஷயத்த அந்த மனுதாரர் ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாரு. அதை நாங்க பாத்துக்கிறோம், உங்ககிட்ட எதனாச்சும் ஃபுட்டேஜ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா வெளியிட்ட போறாங்க அப்படின்னு. என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லவே இந்த வழக்கை என்ன பண்ணியிருக்காங்க, நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. அதுல எஸ்.எம். சுப்பிரமணியம் நீதியரசர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு ராமன் அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. அப்ப அந்த மாதிரி முறைகள் எல்லாம் இல்ல,
எனக்கு கூட வந்து பர்சனலா வந்து ஒரு பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் போட்டிருக்காங்க. நான் கூட எங்கன்னா வெளியே போய் ஒரு ஷாப்பிங் கீப்பிங் போனானா என்னோட பைய கூட தூக்காதீங்கன்னு சொன்னாலும் அந்த போலீஸ் ஆபீசர் தூக்குறாருன்னு சொல்லி அந்த PS ராமன் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து எந்த அளவுக்கு இந்த கேஸை வந்து திசை திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கு திசை திருப்பி இருக்காரு. ஆனா கிளியரா நீதிபதி SM சுப்பிரமணியம் அவர்கள் கேட்டிருக்காங்க, உண்மையா சொல்லுங்க, இந்த ஆடலி முறைக்கும் நீங்க சொல்ற விஷயத்துக்கு எதனா சம்பந்தம் இருக்கா? ஆடலி முறைய தமிழக காவல்துறையில ஒழிக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, அந்த அளவுக்கு இல்ல, அதுதான்ன்றது உண்மை. தமிழக காவல்துறையில ஆடலி முறை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லையா, ஆடலி முறையெல்லாம் ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போதான் வந்து இடையீட்டு மனுதாரர்கள்லாம் வந்து அந்த மனுல சேர்ந்திருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டைஷால இருக்கக்கூடிய CCTV ஃபுட்டேஜை நீங்க வந்து எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லும் போது டைஷால மட்டும் 500 காவலர்கள் வந்து அந்த ஆடலி முறையில இருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்களுடைய CUG நம்பர்கள் மூலமா அந்த டவர் லொகேஷன் எடுத்தீங்க அப்படின்னா 500 காவலர்களுடைய நம்பரும் அதே டவர் லொகேஷன்ல இருக்கு, அந்த டைஷாவுடைய டவர் லொகேஷன்ல இருக்கு. இந்த ஆடலி முறையை ஒழிக்கணும் சொல்லி நீதிபதி SM சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்றாரு, 2 வாரத்துல இந்த வழக்கை விசாரிச்சு எனக்கு அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 வாரமா இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மாவட்டம் தோறும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில இந்த மாதிரி ஆடலி தொடர்பான புகார்கள் வந்தா அதை விசாரிச்சு உள்துறை செயலாளருக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான உத்தரவையும் போட்டிருக்காரு. இப்ப இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த ஆடலி முறையை கிட்டத்தட்ட ஒழிச்சிருவாங்க. ஏன்னா காவல்துறைக்கு நல்லது இந்த ஆடலி முறை ஒழிக்கப்பட்டால். ஏன்னா ஒரு காவல்துறையில ஒரு காவலரும் சேரும் போது ஏகப்பட்ட கனவுகளோட ஆசைகளோட வருவாங்க. ஆனா அவர்கள் வந்து இந்த தலைமை காவலரா இருக்காங்க, கான்ஸ்டபிளா இருக்கிறாங்க, இல்ல பெட்டாலியன் போலீஸா இருக்காங்க, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸா இருக்காங்கன்றதுக்காக ஒரு கமிஷனர் வீட்லயோ ஒரு SP வீட்லயோ ஒரு DGP வீட்லயோ சாமான் தைக்கிறதோ துணி துவைக்கிறதோ அவங்க நாயை வளர்க்கறதோ அவர்கள் குழந்தைய வளர்க்கறதோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும்? அவங்க ஆசைப்பட்டு சேர்ந்த இந்த காவல்துறையில அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாம இந்த மாதிரி வீட்டு வேலையை செஞ்சாங்கன்னா அவங்களே தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாகி சில பேர் தவறான முடிவுலாம் கூட எடுத்துறதா ஒரு இந்த காவல்துறை வட்டாரங்கள் சொல்றாங்க. இந்த தீர்ப்பை உண்மையிலே காவல்துறையில இருக்கிற காவலர்களே வரவேற்கிறாங்க மறைமுகமா. ஏன்னா உங்களுக்கே தெரியும், எதுவுமே வெளிப்படையா காவல்துறையில பண்ண முடியாது. இந்த மாதிரி இந்த ஆடலி முறையை ஒழிக்கணும்னு நீதிபதி SM சுப்பிரமணியம் அவர்கள் எடுத்த இந்த நடவடிக்கை என்பது மிகவும் சிறப்பானது, வரவேற்கக்கூடியது. அவருக்கு நம்மளும் இந்த காணொலி மூலமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ச்சியா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது திருப்பரங்குன்றம் விவகாரத்துல திரு GR சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பை வந்து வெளியிட்டார். அது எல்லாருக்குமே தெரியும். அவர் வெளியிட்ட தீர்ப்புன்றது ஒரு நியாயமான தீர்ப்பு தான். அந்த தீர்ப்பை கண்டிச்சு GR சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதியா RSS ரவுடியான்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. அந்த புத்தகத்தை வெளியிட்டது யார் தெரியுமா? இந்த பிரபல பாடகர் இருப்பார்ல கோவன், அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். அவரு திமுக பத்தி எல்லாம் பாட்டு பாட மாட்டாரு. திமுகக்கு ஆப்போசிட்ல எதிர்கட்சியா யாரா இருக்காங்களோ அவங்கள பத்தி தான் பாட்டு பாடுவாரு. அந்த கோவன் கூட்டத்தை சார்ந்தவங்க தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க, கீழமை காற்று பதிப்பகம்னு சொல்லி. அதை எழுதியவர் யாரும் இல்ல, வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். இந்த சன் நியூஸ்ல எல்லாம் லைவ்ல பேசுவார் பாருங்க, வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். அவர் தான் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. GR சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதியா RSS ரவுடியான்னு. இதை வந்து GR சுவாமிநாதன் அவர்கள் பெருசா இந்த மாதிரி பாதிக்கப்படவே இல்லை. ஏன்னா அவரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் என்னுடைய வேலையை தான் செஞ்சேன் அப்படின்னு. ஆனா இதை வந்து வழக்கு போட்டு நீதிமன்றத்தோட கவனத்துக்கு கொண்டு செலுத்திருக்காங்க. அவங்க சுமோட்டோவா வழக்கை வந்து எடுத்திருக்காங்க. அதுலயும் இந்த PS ராமன் அவர்கள், இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் வாதாடி இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பதிப்பகத்தை மட்டும் நீங்க குற்றம் சாட்டாம எழுதியவரையும் குற்றம் சாட்டுங்க. எழுதியவர் யாரு? வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தான். அவர் மேலேயும் குற்றம் சாட்டணும்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அவங்களை கைது பண்ணணும். ஆனா இந்த நீதிமன்றம் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த புத்தகத்தை மொத்தத்தையும் பறிமுதல் செஞ்சு விற்க விடாம பண்ணிட்டாங்க. ஆனா இந்த புத்தக கண்காட்சியில இப்படி ஒரு நீதிபதியை பற்றி ஒரு புத்தகம் வெளியிடுறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? அந்த புத்தகத்தை திறந்து வச்சவரு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு தெரியாதா இந்த மாதிரி 172 அரங்குல இந்த மாதிரி நீதிபதி GR சுவாமிநாதனை பத்தி ஒரு தவறான புத்தகம் ஒண்ணு போட்டிருக்காங்க, நாம திறந்து வைக்கிறோமே, அதை நீக்கணும்னு அவருக்கு தெரியாதா? இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாலின் ஒரு பொம்பளை பொறுக்கி,
உதயநிதி வந்து நயன்தாரா பின்னாடி சுற்றுபவர், சபரீசன் வந்து திருடன் சொல்லி ஒரு புத்தகம் எழுதி அதை இந்த மாதிரி புத்தக கண்காட்சியில விற்க முடியுமா? அந்த கண்காட்சியில விற்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா? இந்த பேஸ்புக், ட்விட்டர், இந்த சமூக வலைத்தளங்கள்ல இதை பத்தி விளம்பரப்படுத்த முடியுமா? நான் இப்படி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன்னு முடியாதுல. உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல. ட்விட்டர் போட்டதுக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, போஸ்ட் போட்டதுக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு சிட்டிங் ஜட்ஜை பத்தி இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, அவங்கள ஏன் இந்த அரசாங்கம் கைது செய்யவே இல்லை? இது நீதிமன்றம் தலையிட்டு சுமோட்டோ வழக்கு எடுத்து அதுக்கப்புறம் தான் அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த புத்தகத்தை பறிமுதலே செய்யறாங்க. அப்போ அது வரைக்கும் அரசு என்ன தூங்கிக்கிட்டா இருக்கு? அப்போ அவர்களுக்கு தேவை என்றால் எந்த அளவுக்கு விரைவா வந்து கைது செய்யறாங்க. நேத்து நைட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தான், ஒரு பத்திரிகையாளர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, என்ன மிரட்டி பணம் வாங்கிட்டான்னு. அந்த பத்திரிகையாளர் வீட்டுக்கு அதிகாலை 6 மணிக்கெல்லாம் போய் கதவு தட்டுறாங்க கைது செய்ய, அதுவும் ஃபயர் சர்வீஸோட. அப்போ எப்படி இந்த அளவுக்கு விரைவா துரிதமா செயல்படுற காவல்துறை இந்த மாதிரி நீதிபதி சிட்டிங் ஜட்ஜை பத்தி ஒருத்தன் வந்து இந்த மாதிரி புத்தகம் எழுதியிருக்கிறானு, அந்த புத்தகம் எழுதினவனை கைது செய்யணும்னு சொல்லி ஏன் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல? அப்போ இந்த அரசும் உடன்படுதுல. இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இந்த நீதிபதி அந்த மாதிரி விமர்சிச்சு புத்தகம் எழுதினவரை மறைமுகமா ஆதரிக்கிறாரா இல்லையா? இதெல்லாம் இந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த மாதிரி ஒருதலைபட்சமா நடந்துக்கிறார் பாத்தீங்களா? இது வந்து சரியான முறையா? ஆனா இவர்களை பற்றி ஒரு புத்தகம் வந்து தான் விட்டுருப்பாங்களா? நான் சொன்ன தலைப்புகள்ல உடனே இவங்க அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல. அப்போ இவர்களுக்கு ஒரு நியாயம், மற்றவருக்கு ஒரு நியாயம். இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மாதிரி ஒரு கேடுகட்ட அரசாங்கம் இது வரைக்கும் இந்த தமிழக வரலாற்றிலே யாருமே பார்த்திருக்கவே முடியாது. இந்த நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த திருப்பரங்குன்றம் தீர்ப்பை வந்து எந்த அளவுக்கு ஒரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சிச்சிருக்காரு பாருங்க. நீதிபதியே தனிப்பட்ட முறையில விமர்சிக்கிறாங்க, அவர் கொடுத்த தீர்ப்பையும் விமர்சிச்சிருக்காங்க. அது பத்தாதுன்னு இவர்கள் வேற ஒரு அமர்வு நீதிமன்றம் போய் அங்கேயும் என்ன தீர்ப்பு வந்தது, திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. அப்போ அந்த தீர்ப்பை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, சுடுகாட்டுல தான் பிணம் எரிக்கணும், திருப்பரங்குன்றத்துல உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்றாரு. சுடுகாட்டுல பிணம் எரிக்கிறதும் திருப்பரங்குன்றம் தீபம் ஏத்துறதும் ஒன்னா? அதை கேட்டதுக்கு ரகுபதி அவர்கள் சொல்றாரு, எப்படி ஒரு நீதிமன்றம் ஒரு அரசை இமேஜினரி கோஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும்? கற்பனை பேயின்னு ஒரு நீதிமன்றம் ஒரு அரசை சொல்லும் போது ஒரு அமைச்சராகிய ரகுபதி ஆகிய நான் ஒரு நீதிமன்றத்தையோ அல்லது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையோ நான் விமர்சிக்க கூடாதா? அது ஆகையினால்தான் திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றுவதும் சுடுகாட்டில் தான் பிணம் எரிக்க வேண்டும் என்பதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி எவ்வளவு தைரியமா சொல்றாரு இந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள். அவர்களுக்கெல்லாம் தமிழக மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. வர தேர்தல வாக்களிப்பாங்களா? திமுகவுக்கு வாக்களிக்கணும்னா இந்துக்கள் உணர்வை இப்படிதான் நீங்க வந்து கொச்சப்படுத்துவீங்களா? அப்படிதான் அந்த நீதிமன்ற வாதத்துல முருகனுக்கு 2 பொண்டாட்டின்றதுனால 2 இடத்துல விளக்கேற்ற முடியாதுன்னு சொல்லி அறநிலைத்துறை சார்பா வாதாடின ஜோதின்ற வழக்கறிஞர் சொன்னாரு. இப்போ இதே சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறதும் சுடுகாட்டுல பிணம் எரிக்கிறதும் ஒன்னா? மத்த மதத்தை பத்தி இந்த மாதிரி விமர்சிக்க முடியுமா ரகுபதியால? ஏன் இஸ்லாத்தை, கிறிஸ்துவத்தை, புத்த மதத்தை, எந்த மதத்தையும் தொட முடியாது. ஆனா இந்து மதம்னா திருப்பரங்குன்றம் தீபமும் சுடுகாட்டுல பிணம் எரிக்கிறதும் ஒண்ணு. என்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்க? அப்படி சுடுகாட்டுல தான் பிணம் எரிக்கணும் அப்படின்னா அமரர் கருணாநிதி அவர்கள் இறந்த போது எதுக்கு மெரினா பீச்ல சமாதி வச்சீங்க? எங்கன்னா வேற சுடுகாட்டுல சமாதி வைக்க வேண்டியதானே? அப்ப மட்டும் நீதிமன்றத்தை நாடுனீங்க, இரவோடு இரவாக சென்று எடப்பாடி பழனிசாமி காலை பிடிச்சி கெஞ்சினீங்க, எங்களுடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மெரினாவில் இடம் கொடுங்க அப்படின்னு. ஏன் சுடுகாட்டுல சமாதி வைக்க வேண்டியதானே? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லா மக்களுக்கும் வரும்ல. ஒரு அமைச்சர் ஒரு பொறுப்பு இல்லாம பதில் சொல்றாரு, கிட்டத்தட்ட நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கிறாரு, நீதி அரசர்களை நோக்கி இந்த மாதிரியான புத்தகம் எழுதுறாங்க. இதையெல்லாம் அனுமதிக்கிற தமிழக காவல்துறை, இதையெல்லாம் அனுமதிக்கிற தமிழக அரசாங்கம், இவங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இந்த கேள்வி எல்லாம் மக்கள் கிட்ட கேட்கிறாங்களே இந்த தேர்தல் நேரத்துல, மக்கள் இதையெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா? இதனாலதானே இவங்க சாதாரணமா ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும்ன்றத விட்டுட்டு இதுலயும் வந்து அரசியல் பண்ணணும், ஒரு மதத்துக்கு சார்பு எடுக்கணும், அந்த மதத்தினோட வாக்குகளை வாங்கணும். இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இஸ்லாமியர்கள் வாக்கே உங்களுக்கு விழாது. இந்துக்கள் வாக்கல்ல, இஸ்லாமியர்கள் வாக்கே விழாது. 2026 தேர்தலில் நீங்க மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த சாத்தியக்கூறும் இல்ல. ஆனா அமைச்சர் ரகுபதி இந்த மாதிரி பேசினது உண்மையிலேயே ஒரு இந்துவானவனுக்கு எவ்வளவு ஒரு மனசு புண்பட்டிருக்கும். என்னடா திருப்பரங்குன்றம் விஷயம், அந்த தீபத்தை போய் சுடுகாட்டுல பிணம் எரிக்கிறதோட போய் ஒப்பிட்டு பாக்குறாரு. இவரெல்லாம் என்ன அமைச்சரு?
என்ன மாதிரியான மனநிலையில இந்த தமிழக அரசாங்கம் இருக்கு, முதலமைச்சர் இருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் இருக்காரு, அவர் இப்படியா ஒரு தீர்ப்பை விமர்சிக்கிறது? இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தகுந்த முடிவை மக்கள் எடுப்பாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுகவுக்கு தகுந்த பதிலடி தமிழக மக்கள் வழங்குவார்கள் என்ற கோரிக்கையுடன் இந்த காணொளியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மாதவன்.